Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சிவசங்கரியின் ஒரு குறுநாவல் பார்க்கலாம் இன்றைக்கி. குறுநாவல் பேர் ஓவர்டோஸ் பை சிவசங்கரி. அத்தியாயம் 1. நிர்மலா, வந்துட்டேங்க. ரெடியா? இதோ ஒரு நிமிஷம். சில நிமிஷங்களில் கதவை திறந்து கொண்டு எதிரில் வந்து நின்றவளை ஏறிட்ட மனோகர் முகம் சுளித்தான். வாட்ஸ் திஸ் நிம்மி? என்னங்க? நாம் பாட்டிக்கு போகிறோமா இல்லை கிராமத்தில் ஏதாவது கல்யாணத்துக்கா? எதுவும் புரியாமல் நிர்மலா விழிக்க அவன் அவளை தலையிலிருந்து இன்னொரு முறை ஊன்றி பார்த்தான். பட்டுப்புடவை, அழுத்தமாய் வாரி பின்னப்பட்ட பின்னல், செண்டாய்ப்பூ, புடவை நிறத்துக்கு மேட்சாய் சிவப்புக்கல் அட்டிகை, வளையல், தோடு, பெருசாய் பொட்டு, கண் நிறைய மை. என்னங்க, ஏன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? இதில் நான் நல்லா இல்லையா? பிடிச்சிருக்க, நீ அழகாகவும் இருக்க. ஆனால் நாம் போக போகிற இடத்துக்கு சூட் ஆகாதுமா. ஏன், நல்ல மேட்சிங் பார்த்து தானே உடுத்திருக்கேன். அதெல்லாம் சரிதான், பட் பார்ட்டிக்கு போகிற ட்ரெஸ்ஸாக இது இனிமே. கிட்டே வந்து மனோகர் அவளை அணைத்தான். இந்த புடவை வேணாம் நிமா, போன வாரம் வாங்கி கொடுத்தானே மைசூர் ஷிஃபான், போய் அதை உடுத்திட்டு வா. ப்ளவுஸ் அயன் பண்ணியிருக்குல்ல, இல்லாட்டி கொண்டு வா, ஒரு நிமிஷத்தில் நான் இஸ்திரி பண்ணித்தரேன். அப்புறம் நேற்று ஷாம்பு வாங்கி கொடுத்து இன்றைக்கி அதை போட்டு குளின்னு சொன்னேன். வழக்கம் போல் எண்ணெய் தேய்ச்சி குளியல் தானா, மறந்துட்டியா? இல்லைங்க, நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போனதும் ஷாம்பு போட்டு தான் குளித்தேன். முகந்து வேணால் பாருங்கள். மனோகர் குறிந்தவளை முகர்ந்தான். முடி காஞ்சப்புறம் எண்ணெய் தடவிட்டியா? ஆமாம், ஏகத்துக்கு வைக்கால் ஆட்டம் பறந்துச்சு. சாயங்காலம் வெளியில் போகணுமேனு தடவிட்டேன். மனோகர் ஆயாசத்துடன் நாற்காலி உட்கார்ந்தான். பிஏ டிகிரி படித்த பொண்ணாக இருந்தோம், நீ ஏன் தான் இத்தனை கட்டுப்பட்டித்தனமாக இருக்கியோ? நிம்மா, ஷாம்பு போடுறது இதுக்கு புசு புசுன்னு முடி ஒட்டிக்காமல் ஜில்லுன்னு பறந்துக்கிட்டு இருக்கணும் தானே. உடனே எண்ணெய் தடவி ஷாம்பு போட்டுக்கிட்டதை வீணாகிட்டே. நீ கணவரை ஏமாற்றத்துக்குள்ளாகி விட்டது வருத்தத்தை தர நிர்மலா கிட்டத்தில் வந்து அவன் கையை பற்றி, சாரிங்க, அடுத்த தடவை சரியாக செஞ்சிட்றேன் என்றாள். மறுப்பு எதுவும் பேசாமல் அவள் உடனே சரணாகதி அடைந்து விட்டது சின்னதாக சந்தோஷத்தை தர மனோகர் அவள் தோளை தட்டி கொடுத்து புன்னகைத்தான். போனால் போது, டோன்ட் ஃபீல் பேட். நீ இப்போ என்ன பண்ணுற? உள்ள ஓட்டமாக ஓடி இந்த புடவையை அழுத்துட்டு அந்த ஷிஃபானை கட்டிக்கிற. சிவப்பு கல் செட் வேணாம், சிம்பிளாக முத்து போட்டுக்கோ. அப்புறம் தலைப்பினில் தளர பின்னிட்டு நிறைய சென்ட் தெளித்து திட்டமாக ஒரு லிப்ஸ்டிக்கை பூசிட்டு வா. ஜல்தி, 15 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே தயாராகிடணுன்னு. ஓகே டார்லிங்? அவன் விருப்பப்படி அலங்கரித்து வந்தவளின் உதட்டு சாயம் அழிந்து விடாதபடி கவனத்துடன் முத்தமிட்டவன் தலையில் வைத்திருந்த பூவை எடுத்து எறிந்தான். இந்த மாதிரி பட்டிக்காடு தரமாக பூ வைக்காதனுமா, தோட்டத்தில் ரோஜாவில் ஒன்று பறித்து ஸ்டைலாக ஒரு பக்கமாக வை என்றவன் தானே தோட்டத்தில் இறங்கி ஒரு வெள்ளை ரோஜாவை பறித்து அவள் கூந்தலில் வைத்து, நான் லுக் ரெடி என்று அவள் அழகை ரசித்தான். காரில் ஏறிக்கொண்டு பார்ட்டிக்கு செல்கையில் அன்று யார் வீட்டு விருந்துக்கு செல்கிறோம் என்ற விவரங்களை கூறினான். மிஸ்டர் பூபாலனை நீ பார்த்துருக்க, நம்ம ரிசப்ஷனுக்கு வந்திருந்தார். உயரமாக கிருதாமிசை வச்சுக்கிட்டு கணீர்னு பேசுவார். ஹொசூரில் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்காரு, ரொம்ப மாடர்ன், நல்லவர். இன்றைக்கி நமக்காக இந்த விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறது வெரி நைஸ் ஆஃப் எம்மில். என்னோடய 10-12 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வர்றாங்க. இவங்களில் சில பேரை போன வாரம் ஆனந்த் கொடுத்த பார்ட்டியில் நீ சந்திச்சிருக்க. அதனால் தயக்கமோ பயமோ இல்லாமல் எல்லார்ட்டையும் பேசி பழகணும் நிமா, இது ரொம்ப முக்கியம். போன பார்ட்டியில் நீ அத்தனை சகஜமாக இல்லாதது எனக்கு எப்படியோ இருந்துச்சு. ஏன்னடா உன் மனைவி 2 வார்த்தை பேசக்கூட வெக்கப்படுறாங்கன்னு என் ஸ்நேகிதங்க என்னை டீஸ் பண்ணப்போ, புதுசு தானடா, போப்போ சரியாயிடுவான்னு சொல்லிக்கிட்டேன். மிஸ்ஸஸ் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் பிரசன்னா மாதிரி நீ எல்லார்ட்டையும் நல்லா பழகி பிரமாத பேர் வாங்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அவங்க எல்லாரை விட நீ அழகானவ, படித்தும் இருக்க. அப்புறம் என்ன? பேசிக்கொண்டே பூபாலனின் வீட்டில் வண்டியை நிறுத்திய மனோகர் இறங்கும் முன் அவள் கையை பற்றி தன் உதட்டில் வைத்து முத்தமிட்டான். ஏன் கை சில்லுன்னு இருக்கு? எனக்கு பயமாக இருக்குங்க, இந்த மாதிரி பார்ட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு பழக்கம் இல்லாததால் நர்வஸாக இருக்குது. மனோகர் உதட்டில் வைத்திருந்த விரலை மென்மையாக கடித்தான். ரிலாக்ஸ் பேபி, அதான் அவன் கூடவே இருக்க போகிறேன். இருந்தாலும் வந்துங்க ப்ளீஸ் நிமா, முதல்ல இந்த வந்துங்க போயிங்க சமாச்சாரத்தை நீ விடணும். படித்தவளோ லட்சணமாக கம்பீரமாக என்ன மனோகர்னு கூப்பிடணும். எத்தனையோ முறை சொல்லியிருக்கேனே அவன்கிட்ட, நீ ஏனோ என் விருப்பத்தை புரிஞ்சு கூப்பிடவே மாட்டேங்கிற. சாரிங்க, என்னமோ வாயில் சட்டுன்னு பேர் வரவே மாட்டேங்குது. எல்லாம் வரும். எங்கே இப்போ ஒரு தரம் கூப்பிடு. வந்துங்க. நோ, இப்போ இந்த கணக்கு என்னை பேர் சொல்லி கூப்பிட்டே ஆகணும்.
நாழி ஆச்சு, உள்ள எல்லோரும் நமக்காக காத்துட்ருக்காங்க. கமான் குவிக். மனோ. வெரி குட். இன்னொரு தரம். மனோ. ஐ லவ் யூ மனோன்னு சொல்லு. ஐ லவ் யூ மனோ. எக்ஸலண்ட். நீ கூப்பிட்றப்போ என் பேருக்கு தனியாக கவர்ச்சி வந்துடுற மாதிரி இருக்குது. கமான் லெட்ஸ் கோ. காரிலிருந்து இறங்கிய மனோகர் அந்த பக்கம் சென்று கதவை திறந்து அவளை இறங்கச் செய்து இடுப்பை அணைத்தபடி உள்ளே இட்டு சென்றான். ஹாய் மனோகர். குட் ஈவினிங் மனோ. வாவ், யூ லுக் பியூட்டிஃபுல். நிமா. யார் மனோ இந்த ரம்ப? உன் மனைவியா? ராஸ்கல், மெட்ராஸில் அவசரமாக ஓடி என் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னு முடிச்சிட்டேன்னு இப்போ தான் புரியுது. பாராட்டுக்கள், மனப்பூர்வமான வரவேற்புகள். மனோகர் இயல்பாக அத்தனை பேர்கள் நடுவிலும் புகுந்து புறப்பட்டான். நண்பர்களை தோளில் தட்டினான், அணைத்து கொண்டான். கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் வர இயலாமல் போன ஒவ்வொருத்தரிடமும் நிர்மலாவை பெருமையுடன் அறிமுகப்படுத்தினான். பூபாலனின் மனைவி நளினி அனைவருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்து வர பூபாலன் டம்ளர்களை கையில் கொடுத்தார். மனோ, உனக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்காட்ச் தானே? உன் மனைவிக்கு என்ன? நிர்மலா சின்னதாக ஒரு பேக் தரட்டுமா? மனோகர் நிர்மலாவை பார்க்க அவள் அவசரமாய் தலையாட்டி மறுத்தான். சரி, ஹவ் அபவுட் வைன்? அருமையான ரெட் வைன் இருக்குது, தொண்டையில் வழுக்கிட்டு ஓடும். அது ஒரு கிளாஸில் ஊற்றி தரேன். வேணாங்க ப்ளீஸ். ஏன் வேணாம்? என் ஒய்ஃப் கூட அதான் சாப்பிட்றாங்க. என்ன டார்லிங்? எடுத்துக்க நிர்மலா. வைன் ஒரு ட்ரிங்கோடு சேர்த்தே இல்லை, ஜஸ்ட் கோலா மாதிரி தான், விறுவிறுன்னு இருக்கும். நளினி கணவரோடு சேர்ந்து வற்புறுத்தியதையும் ஏற்க இயலாமல், மன்னிச்சிருங்க எனக்கு வேண்டாம் என்றால் கெஞ்சலாக நிர்மலா. மனோகர் அருகில் குனிந்தான். கொஞ்சமாக ஒரு சிப் எடுத்துக்கணுமா? ஒரு மரியாதைக்கு தானே. என்னை என் இஷ்டத்துக்கு விடமாட்டார்களா என்று வேண்டும் பார்வையிடும் நிர்மலா அவனை தயக்கத்துடன் நேரிட ஆனந்த் அவள் உதவிக்கு வந்தான். பழக்கம் இல்லைன்னா விட்டுங்கப்பா, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? புதுசு தானே, கல்யாணமாகி 3 வாரம் கூட ஆகலை. 4 தடவை நம்மளை சந்திச்சானா தன்னால் இறுக்கம் குறைஞ்சி சகஜமாயிடுறாங்க. அதுக்குள்ளே ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஆல்ரைட் நிர்மலா, டொமேட்டோ ஜூஸ் சாப்பிட்றீங்களா? ஒரு கிளாஸ் கொண்டு வர சொல்லவா? இப்போதைக்கு தப்பினோம் என்ற சந்தோஷத்துடன் பலமாக தலையாட்டிய நிர்மலா தேங்க்ஸ் என்று கூறி ஆனந்தை பார்த்து சிரித்தாள். அன்று இரவு பார்ட்டி முடிந்து அவர்கள் வீடு திரும்பினதும் இது விஷயமாக மனோகர் பேச்சு எடுக்கவே செய்தான். அதனால் நீ ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறடாலிங். ஒரு பெக்கை கையில் வச்சுட்டு குட்டியை சிப் எடுத்தால் என்ன ஆயிரும்? சாரிங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்க, பயமாக இருக்குது. பிறக்கிறப்பவே எல்லோரும் பழகிட்டா பிறக்கிறோம். ஒரு தரம் ட்ரை பண்ணால் பழகிடுது. நளினி அத்தனை சொல்லி நீ கேட்கலைங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். நிர்மலா பதில் ஏதும் சொல்லாமல் புடவையை அவிழ்த்து மடித்து வைப்பதில் ஈடுபட்டாள். மெட்ராஸில் பிறந்து வளர்ந்த நீயே டிகிரி படித்தவ இத்தனை பயப்படுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நிம்மி புடவையுடன் படுக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டு கணவனின் இஷ்டப்படி நைட் ட்ரெஸ் அணிய துவங்கியது நிர்மலா. பாத்ரூமுக்குள் சென்று உள்பாவடை பாடியை கழற்றி அதை உடுத்தி முகம் கழுவி வெளியில் வந்தாள். துளி கோல்ட் க்ரீமை எடுத்து முகத்தில் அழுந்து தேய்த்து கொண்டாள். நிர்மலாவின் தாய் ரொம்ப சின்ன வயதிலேயே காலமாகிவிட்டால். அண்ணன் அப்பா தான் அவளுடைய உலகம். தாயில் அப்பெண்ணை கண்டபடி வளர்த்து விடக்கூடாது என்று கவனமாக இருந்த தந்தை பொத்தி வளர்த்து டிகிரி படிப்பு முடிந்த கையோடு நல்லவரனாக தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் அவள் மேல் ஆசைப்பட்டு வலியை தேடி வந்தவன் இந்த மனோகர் அவனை பெற்றவர்களுக்கு ஒற்றை பிள்ளை. தந்தை எப்போதோ காலமாகிவிட சொந்த மண்ணை விடமாட்டேன் என்று பிடிவாதமாக தாய்க்கிழவி கிராமத்திலே இருக்க இவன் தனியாய் பெங்களூரில் வசிக்கிறான். கிட்டத்தட்ட 2500 ரூபாய் சம்பளம், அருமையான வீடு, கார், ஆல் சோஷியல் லைஃப். அப்புறம் என்ன, சென்னைக்கு அலுவல வேலையாய் வந்தவன் பார்த்து வெகு நாளாய் நண்பர் ஒருவரை சந்திக்க வேண்டும் வர வந்த இடத்தில் கீழ் வீட்டில் கூடியிருந்த நிர்மலாவை கண்டதும் காதல் பிறந்துவிட்டது. நிர்மலா நல்ல அழகு, தங்கமும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் ஒரு நிறம் நடுத்தர உயரம், வளமான மார்பகங்கள், கருப்பாக இடுப்பையும் தாண்டி கொண்டு தொங்கின முடி. விசாரித்ததில் BA படித்திருக்கிறாள், சமர்த்து, தாயற்றவள் என்ற இதர விவரங்கள் தெரிய வந்து அந்த நண்பர் மூலமே சம்பந்தத்தை பேச செய்ததில் நிர்மலா இப்போது இவனுக்கு மனைவியாகி இதோ நாட்கள் 22 ஓடிவிட்டன. திருமணமான மறுநாள் ஒரு வாரத்துக்கு தேன் நிலவுக்கென ஸ்ரீநகர் சென்று வந்தவர்கள் நேரே பெங்களூர் வந்து குடித்தனம் ஆரம்பித்து விட்டார்கள். தன் அழகில் மனோகருக்கு அசாத்திய பெருமை என்பதோடு நாகரிகத்தில் விருப்பமும் அதிகம் என்பது முதல் சில நாட்களிலே நிர்மலாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. தடித்தடியாய் பட்டு புடவைகள் வேண்டாம், ஷிஃபான் நைலான் உடுத்து என்றான். நகைகள் எதுவும் அணியாதே, சிம்பிளாக இரு என்றான். ஹை ஹீல்ஸ் போட்டுக்கொள்,
உயரத்தை கூட்டி காட்டுவதோடு நடையும் கவர்ச்சியாக இருக்கும் என்றான். ஆண் நண்பர்கள் வீட்டுக்கு வரும்போது நாணிக்கொண்டு உள்ளே இராதே, அவர்களுடன் கலகலப்பாக பழகு என்றான். பார்ட்டிகளில் சகஜமாய் அனைவருடன் பேசி வளைய வர வேண்டும், கட்டுப்பெட்டித்தனத்துடன் ஒரு பக்கமாக உட்கார்ந்து விடக்கூடாது என்றான். இன்னும் விடாமல் எதையோ சொல்லிக்கொண்டே இருந்தான். தாலி கட்டினவர் சொல்லும்போது தயக்கம் என்ன என்று நிர்மலா நினைத்தாலும் வளர்ந்துவிட்ட சூழ்நிலை காரணமாக சட்டென்று தன்னை மாற்றிக்கொள்வது கஷ்டமாக இருக்க 4 பேர் நடுவில் கொஞ்சம் திண்டாடித்தான் போனாள். இன்றைய தினத்தைப் போல படுக்கையில் அமர்ந்த நிர்மலா புருஷன் பக்கம் திரும்பி அவன் படித்து கொண்டிருந்த பத்திரிகையை தழைத்தாள். கோவமாங்க? என்னது கோவமாங்கன்னு கேட்டேன். இங்கே வை விடுன்னு சொன்னேன்ல. சாரிங்க ஐயோ, திரும்ப அதானே வாயில் வருது, சாரி மனோ. வெகுளியாய் அவள் பேச மனோகரின் உதடுகளில் ஒரு புன்னகை மலர்ந்தது. இந்த மாதிரி கண்ணை விரித்து உதட்டை குவிச்சு நீ பேசுகிறப்போ நான் அப்படியே கடித்து தின்னுடும் போல இருக்கு. அவ்வளோதானே, தின்னுடுங்க, அப்புறமாவது கோவம் குறையில்ல. அவளை இழுத்து மனோகர் அணைத்து கொண்டான். நீ அழகு சமத்து கெட்டிக்காரின்றதெல்லாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா? என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரிஞ்சால் தானே எனக்கு பெருமை. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அது போதும் மனோ. எனக்கு பார்த்தாதே, பாருங்கடா என் மனைவியை, அவள் அழகு மட்டும் இல்லை கெட்டிக்காரி கூடன்னு பீத்திக்க தோணுதே. இன்றைக்கி நீ அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாம், ஃபஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம். என்னம்மா வாயின் குடிக்கிறது என்னமோ விஷம் குடிக்கிற சொன்ன மாதிரி பயந்துட்டே நீயே. சாரி மனோ, எனக்கு உண்மையிலேயே பயமாக தான் இருந்துச்சு. நான் இருக்க கூடவா? தப்பு காரியத்தை உன்னை செய்ய சொல்லுவேன் நான், நீ நம்புறியா? இல்லை, ஆனாலும் இது வரைக்கும் பழக்கம் இல்லாததால் எப்படியோ இருக்குது. சரி, இன்னையே விட்டுரு. இனிமேல் இந்த மாதிரி அசட்டுத்தனமாக நடந்துக்காத. சோஷியலாக நடந்துக்கிறதுல தப்பு என்ன? எனக்கு நீ அப்படி இருக்கிறது தான் பிடிக்குதுன்னு சொல்லியும் தயங்கினா இட் வில் ஹர்ட் மீ, புரியுதா? சின்ன குரலில் கணவன் நிதானமாக பேச பதில் கூறாமல் சரி என்று தலையசைத்ததோடு நிற்காமல் அடுத்து வந்த நாட்களில் பிரயத்தனப்பட்டு தன்னை சிறுக சிறுக மாற்றிக்கொள்ள நிர்மலா முனைந்தாலும் நினைத்ததை உடனே செயலாற்ற முடியாதபடி திருமணமான 3ஆம் மாதமே அவள் கர்ப்பமுற்றாள். தொடரும்.